நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 kg எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் திருச்சி இண்டேன் மண்டல அலுவலகம் சார்பாக 10 kg எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுக விழா இந்திரா இண்டேன் சர்வீஸில் நடைபெற்றது. இந்த இண்டேன் 10 kg எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகத்தின் நோக்கம், அமெரிக்கா ஈரான் போரால் தற்காலிகமாக எரிவாயு இணைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்பொழுது FLT 10 kg எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் எரிவாயு இணைப்பு இதுவரை இல்லாதவர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து மாற்றலாகி வரும் அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 10 kg எக்ஸ்ட்ரா லைட்டின் விலை 2700 + 18% GST. சிலிண்டரின் மறு நிரப்பல் விலை 1635. இந்த எக்ஸ்ட்ரா லைட் சிலிண்டர் ஃபைபர் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் எடை குறைவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் கையாள்வது மிகவும் எளிதானதாகவும் உள்ளது. இந்த சிலிண்டர் பெறுவதற்கு ஏதாவது ஒரு போட்டோ உள்ள ஆவணம் கொடுத்து உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இன்று எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதிய எரிவாயு இணைப்பு பெற விருப்பம் உள்ளவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அறிமுக விழாவில் உணவு பாதுகாப்புத்துறை சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மாறன், இந்தியன் ஆயில் நிறுவனம் புதுவை போல்டிங் பிளான்ட் மேனேஜர் கௌஷிக் மற்றும் புதுச்சேரி LPG விற்பனை அதிகாரி அக்ஷய் திமோதி, இந்திரா இண்டேன் முகவர் பரசுராமன் உள்ளிட்டோர் சேவையை துவக்கி வைத்துள்ளார்கள். அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 4ஆம் ஆடி வெள்ளியை முன்னிட்டு திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தமிழக பகுதியான பானூர் வட்டம் நாவர்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 4ஆம் ஆண்டு ஆடி வெள்ளி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு, அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு சிறப்பாக செய்திருந்தது. ஆடி வெள்ளி விழாவில் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள், நாவர்குளம் பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளையின் சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என்று மருத்துவமனை சார்பில் மார்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளையின் சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி மார்டின் அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருந்து உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்டின் குழும CSR மேலாளர் திவாகரன், காமராஜர் நகர் தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமா ராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குனர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். எம்எல்ஏ கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா பொறையூர்பேட்டில் அபிஷேகம், கேக் வெட்டி 500 பேருக்கு அன்னதானம். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் ஆணையரும் காங்கிரஸ் பிரமுகருமான சுந்தர் ராசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவரது கைகளால் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக JEM கலையநாகன், ஊர் நாட்டாமைகள் SK சரவணன், S தேவராஜு, கார் மேகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டில் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ரெயின் கோட்டுகளை வழங்கினார்கள். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆல்பர்ட், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்களின் தனித்திறனை எடுத்துரைக்கும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் செய்து காட்டி அனைவரது பாராட்டையும் பெற்றனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பள்ளி நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இல்லாத போர்வையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முறையிட்ட ஊசுடு தொகுதி எம்எல்ஏ கார்த்திகேயன். புதுச்சேரி மாநிலத்தில் வருடந்தோறும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு சார்பில் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்படுகின்றது. அதேபோன்று இந்த ஆண்டும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் கிராமத்திற்கு சென்ற கார்த்திகேயன் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த போர்வை மற்றும் காலணிகளை பார்வையிட்ட பொழுது போர்வையின் தரம் குறைவாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தரமற்ற போர்வையை வழங்குவதினால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை, தரம் இல்லாத நலத்திட்டங்கள் மூலமாக பொதுமக்கள் எப்படி பயன்பெறுவார்கள், இதனால் எந்த நலனும் இல்லை என்று அதிகாரிகளிடம் முறையிட்டார். பொதுமக்கள் மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை செய்ததால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி தொகுதி திமுக சார்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மணவெளி தொகுதி திமுக சார்பாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு அருகே மணவெளி தொகுதி திமுக கழக செயலாளர் KRV என்கின்ற ராஜாராமன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு குழு அணியின் அமைப்பாளர் ரவிச்சந்திரன், அவைத் தலைவர் முருகன், பொருளாளர் செல்லப்பன், ஆதிதிராவிடர் நலக்குழு சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் ஆனந்தகுமார், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அன்பில் தமிழ் பிரியன், மீனவர் அணி துணை தலைவர் குமணன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், IT விங் ரமேஷ், கிளை கழக செயலாளர்கள் பாஸ்கரன், கார்த்திகேயன், ஆனந்த பாஸ்கரன், கவி, மருதலிங்கம், காமராஜ், ராஜேந்திரன், கோதண்டபாணி, தொகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு சந்துவெளி மாரியம்மன் ஆலயத்தின் 86ஆம் ஆண்டு செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் ஆலயத்தின் 86ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மாலை செடல் உற்சவமும் இரவு மின் அலங்காரத்தில் இந்திர விமானத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர்கள், பள்ளத்தெரு பொதுமக்கள், இளைஞர்கள், ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் திரு தேரோட்டத்தினையொட்டி 2ஆம் நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் நாள் திருவிழா பைப்பர் கட்டுமர உரிமையாளர்கள் நல சங்கத்தின் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பூ மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கல் நீர் அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கல் நீரம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருட்பிரசாதத்தை வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழா குழுவினரின் சார்பாக பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாரர்கள் கமலாம்மாள், ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழா குழுவினர்கள், மக்கள் பாதுகாப்பு குழுவினர்கள், வீராம்பட்டினம் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.